ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுக்கா. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் மட்டன் எடுத்துகிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு தண்ணி 200 ml ஊற்றி இதை நான் இப்போது 6 to 7 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு கொரியாண்டர் சீட் 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை சில்லி 8, குமின் சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர்கார்ன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு லோ ஃப்ளேமில் லைட்டாக சாட்டே பண்ணி இதை நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ஸோ ட்ரை சில்லி 6 போட்டு ஹோல் ஸ்பைசஸ் கார்டமம், சினமன், அதுக்கப்புறம் ஃபெனல் சீட்ஸ் கொஞ்சம் போட்டு கறி லீவ்ஸ் 1 ஸ்ப்ரிங் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணதும் இது கூட 1 கப் ஷாலட்ஸ் ஆட் பண்ணி இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இப்போ ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ண மட்டன்லேருந்து ஸோ அதோட மட்டன் ஸ்டாக் எடுத்து 1 கப் ஆட் பண்ணி இந்த மசாலா கூட நல்லா ஒரு சாட்டே பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போது மட்டனும் அது கூடவே ஸ்டாக்கையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். அந்த தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் இதுதான். ஸோ இதை இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சாட்டே பண்ணி தண்ணி எல்லாம் இழுக்கிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீஃப்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு சாட்டே பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ட்ரையாக வேணான்றதுனால இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியும் என் சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி